ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட்ல 7th சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வழக்கம் போல தான்ப்பா. இதுக்கு முன்னாடி சிக்ஸ் சம்ஸ் வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் யூல் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ 7th சம் பார்க்கலாம். 7th சம்ல ஃபர்ஸ்ட் 2 தான்ப்பா. ஒன்று நம்பர்ஸ், இன்னொன்று வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன? ஏபிசிடியில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கும்போது அது ஒரே டேபிளில் வரணும். 6, 4, 12, 2 இதெல்லாம் ஒரே டேபிளில் வருமா? எஸ் வரும். எந்த டேபிள்? 2 டேபிள். தட்ஸ் ஆல். அடுத்து வேரியபிள்ஸ் பாருங்க. எல்லா இந்த 4 டேர்ம்லயும் இருக்கக்கூடிய ஒரே காமன் வேரியபிள் என்னது? பாருங்க, இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய். மிச்சம் எதுவுமே காமனா இல்ல. எக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இல்ல, ஜெட் பாத்தீங்கன்னா இந்த மூணுலயும் இல்ல, ஒய் தான் இருக்கு. இப்போ எப்பயுமே வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஒன்லி நீட் டு கான்சென்ட்ரேட் இன் தி கவுண்ட். இதுலயே எது சின்னது? இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் ஒய். அப்ப ஒய் தானே சின்னது. இங்க 2 ஒய் இருக்கு பாருங்க. ஸ்கொயர்னா 2 ஒய்ன்னு கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஒய் தான் சின்னது. அவ்வளோதான், போட்டுருங்க. இதை போட்டுட்டீங்கன்னா பிராக்கெட் குள்ளார எழுதுறது ரொம்ப ஈஸி. கட 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 கடன்னு எழுதிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. இந்த டேர்ம் 2 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வருது? 3. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டைம்ஸை தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3. அடுத்தது இப்போ எக்ஸ் இந்த எக்ஸ் ஒய்ல ஒய் வெளியே போயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் முடிஞ்சது, மைனஸ். இப்போ நம்பர்ஸ்ல 2 டேபிள்ல 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். வேலை முடிஞ்சது. 2 ஒய் இருக்கு, ஒரு ஒய் வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? ஒரு ஒய். அடுத்தது டைம்ஸ். 2 டேபிள்ல 12 6 டைம்ஸ். ஒரே ஒரு ஒய் தான் இருந்தது, அதுவும் போயிடுச்சு. எக்ஸ் மைனஸ் 2 டேபிள்ல 2 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஒய் போயிடுச்சு, அப்போ ZX. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இங்கேயும் 3x இருக்கு, இங்கேயும் 3x இருக்கு. அதையும் சால்வ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா யூ நீட் டு சால்வ் இட். ஒரே கவுண்ட்ல இங்கேயும் ஒரு எக்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு எக்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ அப்படியே எக்ஸ் போட்டுருங்க. 3 + 6 9. இப்போ இது ரெண்டும் இருக்கிற இடத்துல 9x மைனஸ் 2y மைனஸ் ZX. 1 போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான். இதுதான் ஆன்சர். சரியாகண்ணா? அடுத்தது இப்போ இதை கவனிங்களேன். இது கவனிங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, இது ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதை எப்படி பார்த்தோன்னே நீங்கள் மட்டும் பிராக்கெட் போடுறீங்க அப்படின்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண இதை பார்த்தோன்னே என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரியா? இப்போதைக்கு இதுக்கு பிராக்கெட் போடுங்க. இப்போ இங்கே பாருங்களேன், மொத்தமாக 3a இருக்கு, இங்கே 2a இருக்கு. ஆமாவா? அப்போ கவுண்ட்டில் எந்த கவுண்ட் சின்னதோ அதை நான் வெளியே எடுத்துக்கவேனா? அப்போ a ஸ்கொயர். மொத்தமாக 3 இருந்தது, 2 போயிடுச்சுன்னா அப்போ இங்கே மிச்சம் எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு a மைனஸ் 2a இருந்தது, 2aவையும் வெளியே எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 3 ப்ளஸ் a மைனஸ் 3. இப்போ தெரியுதா நான் ஏன் அந்த பிராக்கெட் போட்டேன்னு? இப்போ இந்த 2 டேர்ம்லையும் காமனாக என்ன இருக்கு? a மைனஸ் 3. அப்போ a மைனஸ் 3 எடுத்துட்டீங்கன்னா இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எதுவும் இருக்காது, ஒரே ஒரு a மைனஸ் 3 நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும்? 0வா? இல்லை எதுவும் போட தேவையில்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 போடணும், போட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது 9th சம். ஸோ 9th சம் ஈஸி. நம்பர்ஸ் இது ரெண்டும் என்ன நம்பரில் வரும்? 3 டேபிளில் வரும். ஓகே, ரெண்டுத்துலேயும் இருக்குது. இங்கே ஒய் கியூப் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ நான் என்ன எடுக்கணும்? கவுண்ட், சின்ன கவுண்ட் எடுக்கணும். அப்போ எது? ஒய். ஓகே, இப்போ 3 டேபிளில் 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். 3 ஒய் இருக்கு, ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டுனா மிச்சம் 2 ஒய் இருக்கும். அடுத்தது 3 டேபிளில் 48 எத்தனை டைம்ஸ் வரும்? இங்கே போடுறேன், கூச்சமே படாமல் டிவைட் பண்ணிடுங்க. 18, ஸோ 16. ஸோ 16 டைம்ஸ் வருமா? ஒரே வயதாக இருந்தது, அதையும் நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, சரி. இதோடய வச்சாலும் மார்க் தருவாங்க, பட் சில பேர் தரமாட்டாங்க. ஸோ யூ ஸ்டில் ஹேவ் டு டூ சம்திங் எல்ஸ் ஹியர். 16 பார்க்கும்போது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு, 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். மைனஸ் 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பியா? அப்போ இந்த 3yயை அப்படியே போட்டுக்கிட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா அதை எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாமா?
ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஒய் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 4 இருக்கு. ஆமாவா? அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிடலாமா?